தமிழ்நாடு அரசு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமா இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 20 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல என்னென்ன பணிக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அதாவது மேற்பார்வையாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து என்ன அப்படின்னா கவுன்சிலர், அதாவது ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 4 பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்புன்னு தான் இப்ப இவங்க விட்டுருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா தபால் மூலியமா தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதிகார இணையதளம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த இணையதளத்துல போய் நீங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கணும். அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா நாங்க கீழே அட்ரஸ் கொடுத்திருப்போம். அந்த தபால் மூலியமா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அட்ரஸுமே நாங்க கீழே கொடுத்திருக்கோம். நீங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இன்னும் பிற ஆவணங்கள், அதாவது நீங்க கல்வி சான்றிதழ் வச்சிருக்கீங்க, இல்ல பிற சான்றிதழ் வச்சிருக்கீங்க, உங்களுடைய புகைப்படம், என்ன வேலைக்கான பதவியில நீங்க விண்ணப்பிக்க விரும்புறீங்க அப்படிங்கிற கரெக்டான டீடைல்ஸ் எல்லாமே அந்த தபால் மூலியமா அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும், வயசு என்னவா இருக்கணும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இதற்கான பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு, அதாவது சென்னையில தான் இதற்கான பணி நியமனம் போட்டிருக்காங்க. ஆனா தாராளமா எல்லா மக்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. நீங்க கேஷ் ஒர்க்கருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற வாரியத்துல நீங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல தொடர்பு திறன் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அதாவது திட்ட ஒருங்கிணைப்பாளர், இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா சமூக பணி, இல்லைன்னா சமூகவியல், சிறார் மேம்பாடு, சட்டம், பொது சுகாதாரம், இந்த பிரிவுகள்ல இருக்கக்கூடிய முதுகலை பட்டம் இல்லைன்னா அதே பிரிவுகள்ல இருக்கக்கூடிய பட்ட படிப்புடன் திட்ட செயலாக்கம், அதாவது இந்த கண்காணிப்பு இதெல்லாம் சொல்லுவாங்களே, இதுல 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதா சூப்பர்வைசர், அதாவது மேற்பார்வையாளர், இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா சமூக பணி, கணினி, அதுவே அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகவியல், அறிவியல், இந்த பிரிவுகளின் கீழே நீங்க பட்டம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல கவுன்சிலர், அதாவது ஆலோசகர், சமூக பணி, இதுக்குமே சமூகவியல், மனோத சுகாதாரம், ஆலோசனை பிரிவுகள்ல நீங்க பட்டம் பெற்றிருக்கணும். ஆலோசனை இல்லைன்னா தகவல் தொடர்புல நீங்க முதுகலை, அதாவது பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 18 வயசு பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 42 வயதுக்கு உட்பட்ட நபர், அதாவது அதுக்கு மேல போக கூடாது, அதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விண்ணப்ப தேதியுமே கொடுத்திருக்காங்க. அவங்களோட வயதுப்படி 18ல இருந்து 42 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கு 28,000 வரைக்கும் சம்பளம் இருக்கலாம். அதுவே சூப்பர்வைசருக்கு 21,000 சம்பளமும், ஆலோசகருக்கு 23,000 சம்பளமும், கேஷியருக்கு 18,000 வரைக்கும் சம்பளம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துக்கிறாங்க, ஏதாவது எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் வேலை வாய்ப்பு 2025 பணிக்கு தகுதியான அடிப்படையில விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க. அந்த நேர்காணல்ல தேர்வாகக்கூடிய நபர்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க தபால் மூலியமா அந்த விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க சொன்னாங்க இல்லையா, அந்த விண்ணப்பத்துல கரெக்டான நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறமா நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு நேர்காணல் அட்டன் பண்ணா மட்டும் போதும். அந்த நேர்காணல்ல நீங்க எப்படி பதில் அளிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 26/10/2025 இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.